வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு தியானம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதியை மனவளக்கலை புக்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஆகவே இப்பொழுது எண்ணம் ஏன் ஓடுகின்றது என்று பார்த்தால், முன்பு நாம் என்னென்ன காரியங்கள் செய்தோமோ அதே அலைச்சுழல் ஏற்படுகிற போது அதன் காரணமாக அதே எண்ணம் அதே செயல் உண்டாகின்றது. நாம் இப்பொழுது எண்ணத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முறையான பயிற்சி அவசியமாகிறது. முன்பு ஒரு விதமாக பயிற்சியை நாம் செய்து கொண்டோம், அதனால் அது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. மீண்டும் இன்னொரு பயிற்சி தேவைதான் என உணர்ந்து கொண்ட பின் எண்ணம் எவ்வாறு அமைகிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அதற்குரிய முறையிலே பயிற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் நம்முடைய மனதை நம்முடைய விருப்பப்படி நடத்தி நாம் அடைய வேண்டிய எல்லா பேறுகளையும் எல்லா லட்சியங்களையும் வாழ்க்கையிலே அடைய முடியும். அதற்குரிய பயிற்சியைத்தான் யோகம் என்றும் அகத்தவம் என்றும் லயம் என்றும் சொல்வார்கள். அந்த மனப்பயிற்சியை பழைய யோக நூல்களிலே 4 விதமாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த 4 விதமான பயிற்சிகள் பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி எனப்படுகின்றன. பிரத்யாகாரா என்றால் இதுவரையிலே என்னென்ன காரியங்கள் செய்தோமோ அதன் வழியே மனம் ஓடிக்கொண்டிருக்கின்றதே, அதை முதலில் அதன் வழியே ஓடாமல் திருப்பி விடுவது, ஓட்டத்திலிருந்து மாற்றியமைப்பது, இதுவே பிரத்யாகாரா. அதன் பிறகு தாரணா, தன் விருப்பம் போல ஏதோ ஒரு பொருள் மீது, செயல் மீது, நினைவின் மீது மனதை நிறுத்தி வைக்க பழகுவது. ஃபோக்கஸிங் அட்டென்ஷன் ஆன் ஒன் திங் அட் வில், கான்சென்ட்ரேஷன் என்று கூறுவார்கள். இதுதான் தாரணா. மூன்றாவது பயிற்சி தியானம். இந்த மனம் எங்கிருந்து புறப்படுகின்றதோ அது புறப்படுகின்ற இடத்திலேயே மனதை கொண்டு வந்து நிலைநிறுத்த பழகுவது என்பதுதான் தியானம். எங்கிருந்து புறப்படுகின்றதெனில் மனம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, நம்முடைய உயிராற்றல் தான். உயிர் சக்தியினுடைய படர்க்கை நிலைதான் மனமாக இருக்கின்றது. இந்த உடலில் உயிர் இயங்கும் போது அதிலிருந்து ஒரு அலை வீச்சு உண்டாகிறது. அலையின் மூலமாக புலன்கள் வழியே சென்று உயிரே மனமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த மனதை அந்த உயிர் மேலேயே லயிக்கச் செய்வதுதான் தியானம் ஆகும் அல்லது மெடிடேஷன் ஆகும். அதன் பிறகு எல்லாவற்றிற்கும் மேலான மெய்ப்பொருளோடு மனதை ஒன்ற வைத்து தானும் அதுவாகவே மாறிவிடுகின்ற ஒரு நிலையைத்தான் சமாதி என்று சொல்லுவார்கள். இவ்வாறு பிரத்யாகாரா, தாரணம், தியானம், சமாதி என்ற இந்த 4 பயிற்சிகளையும் முற்காலத்திலே மனப்பயிற்சியாக ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். ஸோ தியானம் அல்லது மெடிடேஷன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.